ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2016 ரிலீஸ் ஆன சாங்கிங் ஹாட் பாட்ன்ற ஒரு சைனீஸ் கிரைம் த்ரில்லர் மூவியை தாங்க பார்க்க போறோம். நம்ம வழக்கமா பார்க்குற ஒரு மோஸ்ட் வாண்டட் ட்விஸ்டட் மூவிஸ் மாதிரி இல்லாம அதே சமயம் மொக்கையாகவும் இருக்காம இது ஒரு பரபரப்பான படமா இருக்குங்க. ஒரு ராபரி கதையில அன்பு, பாசம், நேசம், காதல், நட்பு, அங்கங்க சின்ன சின்ன ட்விஸ்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையா கின்னா ரிசல்ட் என்னவா இருக்கும்? அந்த ரிசல்ட் தாங்க இந்த படத்தோட கதை. குகை மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க 3 ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் நல்லா போல, விற்க வேண்டிய கட்டாயம். அதுவும் அந்த ஹோட்டலை டெவலப் பண்ணாதான் விற்கவே முடியும். சோ ஹோட்டல் இடத்த பெருசாக்கி டெவலப் பண்ணுவோன்னு 3 ஃப்ரெண்ட்ஸும் குகையோட செவுத்தெல்லாம் உடைச்சிட்டு இருக்கானுங்க. அப்படி செவுத்த உடைக்க இவனுங்க ஒரு ஓட்டைய போட போய் இவனுங்க வாழ்க்கையே மாறப்போதுங்க. ஏன்னா இவனுங்க ஓட்ட போட்ட இடத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஒரு பேங்கோட வால்ட்டு. இவனுங்க நேர புன்னகையா என்னன்னு தெரியல, இவனுங்க ஓட்ட போடுற அதே டைம் தான் அந்த பேங்கை கொள்ளையடிக்க முன்வாசல் வழியா வேற சில பேர் வரானுங்க. சோ ஓட்டைய போட்டு ஆட்டைய போட நினைச்சு கொல்லப்புறமா போற இவனுங்களுக்கு பணம் கிடைக்குதா, இல்ல கேட்டை திறந்து கேம் விளையாட நினைச்சு முன்வாசல் வழியா வர அவனுங்களுக்கு பணம் கிடைக்க போதா? இதுல யாரு என்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்க போறா, லாஸ்டா யாரு ஜெயிச்சா யாரு தோத்தா, இதாங்க படத்தோட கதை. வாங்கலாம், டப்பை எடுத்துட்டு போறது யாரு, பல்பை பிடிங்கி பாக்கெட்ல வச்சுக்க போறது யாரு, படத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நாளைக்கு நைட்டு ஒரு புத்தம்புது சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தவறாம வந்துடும். சோ சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா கொற்ற மழையில 90s கிட்ஸ் எல்லாம் அனுபவிச்சிருப்போம். ஒரு வேனை பார்த்தாலே ஐயோ புள்ள பிடிக்க வந்துட்டானுங்க, அம்மா எங்கம்மா இருக்க, என்ன காப்பாத்துமா அப்படின்னு பதறி சதறி ஓடுவோம் பாருங்க. அதாங்க ஆம்னி வேனை பார்த்து. அந்த ஆம்னி வேன்ல ஒரு பேய் மூஞ்சி, ஒரு நாய் மூஞ்சி, ஒரு குரங்கு மூஞ்சி, ஒரு பன்னி மூஞ்சி, இதெல்லாம் நான் அவனுங்களை வைக்கிற பேர் இல்லைங்க. எந்த கடையில மாஸ்க் வாங்கினானுங்களோ ஆளுக்கு ஒரு மாஸ்க்னு ரகரகமா மாஸ்க போட்டுக்கிட்டு 4 பேர் டிராவல் பண்ணி வரானுங்க. எல்லார் கையிலயும் துப்பாக்கி. ஆனா வேனை ஓட்டிட்டு இருக்க டிரைவர் எந்த மாஸ்க்கும் போடல. இப்படியே வேனை ஸ்லோ மூமெண்ட்ல ஓட்டி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோட வாசல்ல வந்து நிறுத்த பேய் மூஞ்சி மாஸ்க் போட்டிருக்கான் இல்லீங்களா, அவன் தான் இந்த குரூப்போட லீடர்னு நினைக்கிறேன். அவன் டிரைவர் கிட்ட ஒரு வாக்கி டாக்கியை கொடுத்துட்டு, டேய் குண்டு பையா, நாங்கெல்லாம் உள்ள போறோம், நீ வெளியவே இரு, போயிட்டு வரதுக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னு வையன், உடனே வாக்கி டாக்கில சிக்னல் கொடுக்குற, ஓகேவா அப்படின்னு வேனை விட்டு இறங்கி அதிரி புதிரியா ஃபைனான்ஸ் கம்பெனிக்குள்ள நுழைஞ்ச 4 பேரும் அங்க வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் எல்லாம் அடக்கி ஒடுக்கி முட்டி போட வச்சு, நம்ம மேனேஜர் தம்பி எங்க, இந்தா இருக்கீங்களா, செல்லக்குட்டி வாங்க வால்ட்ட திறக்க ஹெல்ப் பண்ணுங்க பாப்போம் அப்படின்னு 2 பேர் மேனேஜரை வால்ட்ட திறக்க சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் வேன்ல உட்காந்துருக்கால டிரைவர், அவன் இருக்க இடத்துல எதிர்ச்சியா ஒரு போலீஸ் வந்துட்டாருங்க. சாதாரணமா தான் வராரு. போலீஸ பார்த்து பதறி இவன் சிக்னல் கொடுக்கலான்னு வாக்கி டாக்கி எங்க இருக்குன்னு பார்க்காம கையாலேயே தடவரானா, அது தவறி சீட்டு கடையில விழுந்துடுது. தேடிட்டு இருக்கும் போதே போலீஸ் வேன் கிட்ட வந்துட்டாரு. ஜி யார் நீங்க, நல்லா ஏற்காட்டுல தலைமறைவா பதுங்கி இருக்க A1 அக்யூஸ்ட் மாதிரி இருந்துகிட்டு உங்க முக அமைப்பே சரியில்லையே, லைசன்ஸ் எடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு போலீஸ் கேட்டு டிரைவர் லைசன்ஸை கொடுத்ததும் வாங்கி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ உள்ள இருக்க பேய் மூஞ்சி சும்மா இல்லாம வாக்கி டாக்கில, குண்டு பையா வெளியே ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, இங்க வால்ட்ட திறக்க கொஞ்சம் டைம் ஆகுதுரா, நாங்க சீக்கிரம் வால்ட்ட திறந்து பணத்தை எடுத்துட்டு வந்துடுறோம், அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணுனா சொல்றா அப்படின்னு பேச்ச போடுறான். வாக்கி டாக்கில அது கேட்டு போலீஸ் நோட் பண்ணிட்டாரு. அட மலிவு விலை மண்டை கசாயமே, இதத்தான் போகும்போதே சொல்லிட்டு போயிட்டியடா, திரும்ப இதை சொல்லணுமாடா, இப்ப வருவான் ஒருத்தவன், அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு சாவுங்க அப்படின்னு நம்ம தப்பிச்சா போதும்னு டிரைவர் வீருடுன்னு வேன் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். சோ ஈஸியா கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம்னு நினைச்ச இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. மேட்ரு கேள்விப்பட்டு போலீஸ் பட்டாளமே இங்க திரண்டு வந்துட்டு இருக்கு. உள்ள இருக்க திருட்டு கோட்டுங்களுக்கும் மேட்ரு தெரிஞ்சிடுச்சு. பாஸ் வெளியே இருந்த அந்த குண்டு பையன் போலீஸ்ல நம்மள கோத்து விட்டு கம்பி நீட்டிட்டான் பாஸ், இப்ப என்ன பண்றதுன்னு குரங்கு மூஞ்சி பேய் மூஞ்சிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் நீ என்ன பண்ண, அந்த முக்கு கடையில போய் வெத்தலை பாக்கு பழம் வாங்கிட்டு வந்துரு, அப்புறம் பன்னி மூஞ்சி கிட்ட சொல்லி ஆர்த்தி எடுக்க தட்டை ரெடி பண்ண சொல்ற, நான் நாய் மூஞ்சி கிட்ட ட்ரம்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிடுறேன், வரவங்கள மேல தாளத்தோட வரவேற்போமா. வக்காலி என்னடா கேள்வி இது, உள்ள வரதுக்கான எல்லா என்ட்ரன்ஸையும் மூடுங்கடா, ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அமைதியா இருக்கு சொல்லுங்கடா அப்படின்னு 4 பேரும் தட்டால் புடால்னு எல்லா என்ட்ரன்ஸையும் மூட்டாங்க. டேய் குரங்கு இங்க வாயேன், அப்படியே இந்த கம்பெனியை சுத்தி ஒரு அலசு நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படின்னு பேய் மூஞ்சி சொல்ல போயிங்க. ஒவ்வொரு இடமா பாத்துட்டு போன குரங்கு மூஞ்சி வால்ட்ட ஓபன் பண்ணிட்டாங்க. உள்ள இருக்க பணத்தெல்லாம் எடுத்து பேக்லயும் போட்டாச்சு. தப்பிக்க வழி இருக்கான்னு பார்த்து வால்ட்டுக்கு வரான். அங்க இவன் எதிரே பார்க்காத ட்விஸ்ட், வால்ட்ல ஒரு இடத்துல தரையில மிகப்பெரிய ஓட்டையவே போட்டு வச்சிருக்கானுங்க. என்னடா இதுன்னு குரங்கு ஓட்டைய உத்து பாத்துட்டு இருக்க, நமக்கு அப்படியே கேமராவை இந்த ஓட்டைக்குள்ள கொண்டு போய் ஓட்ட முடிகிற இடத்துல இருக்க ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. இந்த ஹோட்டலே ஒரு குகைக்குள்ள இருக்க ஹோட்டலுங்க. இந்த ஒரு ஹோட்டல் மட்டும் இல்ல, சைனால சாங்பிங்ன்ற இடத்துல இந்த மாதிரி குகைக்குள்ள இருக்க ஹோட்டல் நிறைய இருக்கும். அந்த ஹோட்டல்ஸோட பேரெல்லாம் ஹாட் பாட். வர கஸ்டமர்ஸ்க்கு இது ஒரு புதுவித அனுபவமா இருக்குமேன்னு இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல ரன் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம பாக்குற இந்த ஹோட்டலை நடத்திட்டு இருக்கிறது 3 ஃப்ரெண்ட்ஸுங்க. அதுல ஒருத்தவன் பேரு 4 கண்ணு, படத்திலே அப்படிதான் வச்சிருக்கானுங்க. இன்னொருத்த ஆள் பார்க்க பந்தா பரமசிவ மாதிரி இருக்கிறதுனால நம்ம அவன் பேரை பந்தானே வச்சுப்போம். இப்ப பந்தா இந்த ஹோட்டலை விற்கிறதுக்கு யாரோ ஒரு பையர் கிட்ட பேசிட்டு இருக்கான். சார் இந்த மாதிரி ஹோட்டல் கிடைக்கிறதெல்லாம் லக்கு சார், பாத்தீங்கல்ல இப்பவே எவ்வளவு கஸ்டமர்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்கன்னு, அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட்டு மாளாது, எங்களால மேனேஜ் பண்ண முடியலன்னு தான் இந்த ஹோட்டல்ல விக்கிறோம், போனா வராது பொழுது
பண்ணா கிடைக்காது, புடிச்சு போடுங்க சார் அப்படின்னு பையர் மூலையே கழுவிட்டு இருக்கான். அதெல்லாம் சரிப்பா, ஷேர் ஹோல்டர் 3 பேர்னு சொன்னீங்க, 2 பேர் தான் இருக்கீங்க, இன்னொரு ஆளை காணோம் அப்படின்னு பையர் கேட்டதும் தாங்க எங்கேயோ உட்காந்து சூதாடிட்டு இருக்க அந்த 3வது ஃப்ரெண்டோட இன்ட்ரோ. இவன் தான் படத்துல ஹீரோ மாரியோ அசுரனோ. நம்ம இவனை ஹீரோனே கூப்பிடுவோம். ஹீரோ செம்மையான சூதாடிங்க. சூது விளாண்டு ஏகபோகமான கடன். இப்ப கூட சூது விளாண்டு தோத்துட்டு வெளியே போகும்போது இவனுக்கு கடன் கொடுத்த ஒரு கடங்காரன், டேய் ராமாராவ் காலத்துல ராப்பு சேர்த்தவனே, இக்கட்ரா என்ன என்கிட்ட பணம் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு, பணத்துக்கு வட்டி போட்டு அந்த வட்டி குட்டி போட்டு அதுக்கே ஜட்டி போட்டாச்சுரா, இன்னும் பணம் வந்த பாடு இல்ல, எப்பதான் தரதா உத்தேசம்னு ஃபர்ஸ்ட் காலர்லாம் பிடிக்கல, டீசெண்டா தான் கேக்குறாப்புல. பணம் தானங்க எங்கங்க போயிட போகுது, அப்படிதான் போறேன் இப்படிதான் வரேன், வாங்கிக்கோங்க, ஒரு வாரம் டைம் கொடுங்க, வட்டி முதலமா குடுத்துறேன் அப்படின்னு ஹோட்டல்ல விற்க போறாங்கல்ல, வித்தா நமக்குன்னு ஒரு ஷேர் வரும், அதுல எடுத்து குடுத்துடலான்னு ஹீரோ தைரியமா சொல்லிட்டு போயிட்டான். அங்க போனதுக்கு அப்புறம் தானே தெரியுது புகையே நிரம்பி வழியிற அளவுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்களே, அதெல்லாம் வர பையர் கிட்ட சீன் போறதுக்காக இவங்களே செட் பண்ணிருந்தாளுங்க. பிளஸ் பையர் ஹோட்டலை பார்த்துட்டு 2.5 லட்சம் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டான். 2.5 லட்சமா? டேய் நான் கடனே 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன்டா, இதுல எங்க இருந்து ஹோட்டலை வித்து அதுல ஷேரை பிரிச்சு நீ என்னமோ 4 லட்சம் ரூபாய்க்கு வித்துடலான்னு. அது என்ன கதைன்னு ஹீரோ பந்தா கிட்ட கேட்க, நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா ஹோட்டல் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தாதான் 4 லட்சம் தருவேன்னு பையர் சொல்லிட்டான். பெருசு பண்றதுக்கும் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கும் காசு வேணும்ல, நம்ம கிட்ட சல்லி பைசா இல்ல, ஒன்னும் பண்ண முடியாது, அந்த ரேட்டுக்கு தான் வித்தாகணும்னு பந்தா சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா, அப்பவே இந்த பிசினஸ் நமக்கு சரி வராது வேணான்னு, நீ தான் ஹாட் பாட் வச்சா ஆடம்பர வாழ்க்கை வாழலான்னு என்னென்னமோ சொல்லி என்னையும் 4 கண்ணையும் இதுக்குள்ள கூட்டு வந்துட்ட, இப்ப நடு தெருவுல நிக்க வேண்டியதா இருக்குன்னு ஹீரோ புலம்புறான். டேய் நீங்க என்னமாச்சு பண்ணிட்டு போங்கடா, ஃபர்ஸ்ட் கரண்ட் பில்ல கட்டுங்கடா, சும்மா பக்கத்து கடையில இருந்து கரண்ட் திருட எனக்கு அசிங்கமா இருக்குடா அப்படின்னு 4 கண்ணுக்கு அவன் பிரச்சனை, அவன் வெம்பி வாடுறான். இப்படி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு ஹீரோ வீட்டுக்கு போனதும் ஹீரோவுக்கு சவுண்ட் ஸ்பீக்கர் அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, வாயை திறந்தா அந்த வாய் மூடவே மூடாது. சோ ஹீரோ கிட்ட கண்ட மெனி கத்திட்டு அவங்க கிளம்புறாங்களா. அடுத்து ஹீரோவும் அவன் தாத்தாவுங்க ஸ்டைலா தம்மு போட்டுட்டு இருக்கப்போ பந்தாவும் 4 கண்ணும் இங்க வராங்க. டே ஹீரோ நாங்க 2 பேரும் நல்லா யோசிச்சிட்டோம்டா, ஹோட்டல்ல பெருசு பண்ணாதான் நல்ல விலைக்கு விற்க முடியும், பெருசு பண்ண கவர்மெண்ட்ட காசு கொடுக்க நம்ம கிட்ட காசு இல்ல, பேசாம கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நம்மளே ஒரு 300 மீட்டர் ஹோட்டலை உடைச்சு உள்ள பெருசாகிட்டா எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும் ஐடியா கொடுக்குறானுங்க. அட டபுள் டக்கர் ட்ரபிளுங்களா, கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிட்டா குமுறு கஞ்சி காய்ச்சிருவாங்கடா. வேணான்னு ஹீரோ சொன்னாலும் வேற வழி இல்ல, அதை தானே பண்ணி ஆகணும். சோ எக்ஸ்டென்ஷனுக்கான வேலை ஆரம்பிக்குது. அப்படி கொஞ்சமா உடைச்சு ஒரு இடத்துல ஓட்ட போடும் போதுங்க 4 கண்ணு தான் ஓட்ட போடுறான். அந்த டைம்ல ஹீரோவும் பந்தாவும் ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா ஹோட்டல் மேல பாம் போட்ட மாதிரி டொம்முன்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, வா போய் பாப்போம்னு சவுண்ட் கேட்ட இடத்துக்கு 2 பேரும் போனா இவனுங்க 3 பேரும் போய் நிக்கிறது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோட வால்ட்டுக்குள்ள. ஓம் பணம் பணம் எம் பணம் பணம் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல பாட்டு மட்டும் தான் ஓடல, மிச்சபடி பணத்தை பார்த்ததும் துள்ளி குதிக்கிறானுங்க. அப்புறம் என்னடா 4 லட்சம் ரூபாய்க்கு நாய்ப்படாத பாடுபட்டோம், இங்க கோடி கணக்குல தேரும் போலியே, தூக்கிடுவோமான்னு பந்தா அடி போடுறான். தூக்கிடுவானுங்க. நம்ம எந்த ஓட்ட வழியா வந்தோமோ அந்த ஓட்ட முடியறது நம்ம ஹோட்டல்ல. நைட்டு பணத்தை எடுத்துட்டு போனா நாளைக்கே நம்ம ஊடு பூந்து தூக்கிடுவானுங்க. நான் வயசான தாத்தாவை வச்சுக்கிட்டு எங்க அலையிறது, வேணாண்டா இந்த பணம் இங்கேயே இருக்கட்டும்னு ஹீரோ முடியவே முடியாதுன்றான். 4 கண்ணும் அப்படிதான். பணத்தை எடுத்துட்டு இவங்களுக்கு தப்பிக்க ஆப்ஷன் இல்ல. சோ 2 பேரும் வேணான்றாங்க. இவங்களே வேணானதுக்கு அப்புறம் பந்தா மட்டும் தனியா என்ன பண்ணுவான் பாவம். 3 பேரும் வேணான்ட்டாங்க. ஆனா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருமா? ஓட்ட போட்டாங்க. நாளைக்கு காலையில கம்பெனி ஆளுங்க வந்து அந்த ஓட்டையை பாக்கிறதுக்குள்ள அதை அடைச்சாகணும். எப்படிங்க அடைக்க முடியும்? கீழ் பக்கத்துல இருந்து ஓட்டையை அடைக்கிறது நடக்காத காரியம். மேல் பக்கத்துல இருந்து தான் டைல்ஸ் வச்சு பூசி ஓட்டையை அடைக்க முடியும். மேல இருந்து ஒருத்தவன் பூசி டைல்ஸ் வச்சு அடைச்சிட்டானா அவன் எப்படி கீழே வருவான்? கம்பெனி கிட்ட பெர்மிஷன் கேட்டும் அதை பண்ண முடியாது. செருப்பு பிய அடிப்பானுங்க. வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்போ இருக்க ஒரே வழி பண்ண தப்ப போலீஸ்ட சொல்லி சரண்டர் ஆவர் தான். ஹீரோ மறுநாள் ஸ்டேஷனுக்கும் போயிட்டான். அந்நேரம் பார்த்து தான் போலீஸ் ஹீரோ சொல்றதை கேட்காம வேற கேஸ்ல பிஸியா இருக்காரு. அதுக்குள்ள 4 கண்ணும் பந்தாவும் இங்க வந்து ஹீரோவை கூப்பிடுறானுங்க. நான் தான் நேத்தே முடியவே முடியாதுன்ட்டல்ல, திரும்ப பணத்தை எடுக்கலாம் கூப்பிடாதீங்கடா, நான் வரவே மாட்டேன்னு ஹீரோ ஸ்ட்ரிக்டா சொல்ல, எப்பா ஃபர்ஸ்ட் சொல்ல வரதை கேளியப்பா, நம்ம வால்ட்ல போட்ட ஓட்டையை அடைக்கிறதுக்கான இன்னொரு வழியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம எந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட வால்ட்ல ஓட்டையை போட்டோமோ அதே கம்பெனில தான் நம்ம கிளாஸ்மேட் ஒருத்தி வேலை செய்யறாளாண்டா. உனக்கு கூட நல்லா தெரியும் பாரு. அவதான்டா ஹீரோயின் இப்படின்னு முன்னொரு காலத்துல ஹீரோ அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டது கூட இல்ல. பிஞ்சு காதல் அப்பவே பஞ்சா பறந்து போச்சு. அந்த ஹீரோயின் இந்த கம்பெனில வேலை செய்யறாளாங்க. போடா நீ போய் அவள்கிட்ட ஹெல்ப் கேட்டாதான்டா கரெக்டா இருக்கும், பார்த்து பேசி கரெக்ட் பண்றா அப்படின்னு இந்த 2 பேரும் இங்க சொன்னதோட அந்த பக்கம் ஹீரோயினோட இன்ட்ரோ. ஹீரோயின் அந்த கம்பெனில வேலை செய்யறது என்னவோ உண்மைதான். ஆனா அந்த கம்பெனில இருக்க ஒரு பையனுக்கு கூட ஹீரோயினை பிடிக்கவே பிடிக்காதுங்க. எல்லாத்துக்கும் காரணம் வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட அப்பா பெரிய
பணக்காரரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இங்க வேலைக்கு சேர்ந்துட்டா. வெண்ணாமாவ ஒரு வேலை செய்ய மாட்டா. ஆனா அவளுக்கு ப்ரொமோஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா. ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கல. கம்பெனி ரூல்ஸ் படி யாரு வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் படிப்படியா ப்ரொமோஷன் கொடுக்க முடியும். உங்க அப்பாரு அவருன்றதுனாலலாம் உன்னை மேல தூக்கி நிறுத்த முடியாது அப்படின்னு ஹீரோயின் மல்லு கட்டுறாளா. கம்பெனி ஆளுங்க எல்லாரும் அந்த பணக்கார பொண்ணுக்கு தான் சப்போர்ட். அந்த ஒரு காரணத்தினாலேயே யாருக்கும் ஹீரோயினை பிடிக்காது. கம்பெனில இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கவளை வச்சா ஓட்டை அடைக்க போறானுங்க. சரி பாப்போம். காலைல வேலையை முடிச்சுட்டு லஞ்ச் டைம்ல ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு ஷாப்பிங் மார்க்கெட்டுக்கு வரா. ஹீரோவுக்கு எப்படி ஹீரோயினை அப்ரோச் பண்றதுனே தெரியல. இவனும் ஷாப்பிங் மால்ல ஒளிஞ்சு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவே எதிர்பார்க்காத என்னடான்னா இவனே பேச தயங்குறான். பட் ஹீரோயினுங்க வாண்டடா அவ வந்து ஹீரோ கிட்ட பேசுறா. எப்பா ஹீரோ, என்ன உனக்கு ஞாபகம் இல்ல? டேய் 12ஆவதுல நீ நானும் ஒன்னா படிச்சோம் பாடுறா. உனக்கு கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு, திடீர்னு பாக்குறேன், எப்படி இருக்க என்னன்னு அவளே ஹீரோவுக்கு ரூட்டை போட்டு கொடுக்குறா. நான் நல்லா இருக்கமா, ஃப்ரீயா இருந்தா நைட்டு நம்ம ஹோட்டல் வாயேன், நானும் என் 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் ஹோட்டல் நடத்துறோம், நீ நைட்டு சாப்பிட வந்தா நல்லா இருக்கும்னு ஹீரோ விசிட்டிங் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டான். ஹீரோயின் வரமாட்டான்னு நினைச்சா எப்பவோ கூட படிச்ச பையனுக்காக தான் கரெக்ட் டைம்ல போய் நிக்கிறா. ஸ்டார்டிங்ல அவளை எதுக்காக கூப்பிட்டாங்களோ அதை சொல்ல முடியல, அது இதுன்னு பேசி சமாளிச்சிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல 4 கண்ணு ஓவரா குடிச்சு போதையாகி உண்மை ஒவ்வொன்னியா உளர ஆரம்பிக்கிறான். சோப்பா அந்த வாக்கு எடுத்து வாரின வானவில்ல கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்க சொல்லாண்டா, தாஜா பண்ணி வேலையை முடியலான்னு பார்த்தா மண்ணெல்லி போட்டுருவான் போலயே அப்படின்னு பந்தா பிசுறு ஆகுறான். ஹீரோ அதை காதல கூட வாங்கல. என்ன தாஜா பண்ணி என்ன பண்ண போற, எப்படியோ லாஸ்டா அவகிட்ட இந்த உண்மையை சொல்லிதானே ஆகணும். ஏமா நான் ஒன்னும் உன்னை எதிர்ச்சியா பார்த்தலாம் இங்க கூப்பிடலாமா, உன்னால ஒரு உதவி தேவைப்பட்டுச்சுன்னு வேணும்னே தான் உன்னை பார்த்து இங்க வர வச்சேன். இந்த மாதிரி அந்த மாதிரி உன் கம்பெனி வாழ்த்துல நாங்க எங்களுக்கே தெரியாம ஒரு ஓட்டையை போட்டோம், அதை அடைக்க ஹெல்ப் வேணும், பண்ண முடியுமான்னு ஹீரோ போட்டு உடச்சிட்டாரு. அந்த டைம் ஹீரோயின் எதுவுமே பேசலாங்க. அவ பாட்டுக்கு அமைதியே கிளம்பி போயிட்டா. மறுநாள் அவளாவே ஹீரோவுக்கு போனை போட்டு ஒரு இடத்துக்கு வர வச்சு, சரிடா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த வேலையை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்க பிளான் இதுதான், நல்லா கேட்டுக்கோ. கவர்மெண்ட் எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் புதுசா ஒரு ரூல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. யார் கம்பெனியோட வால்ட்டெல்லாம் பழசா இருக்கோ அதை உடனே சரி பண்ணணும்னு. இது சம்பந்தமா வால்ட்ட சர்வே எடுக்க இன்னும் 2-3 நாள்ல ஒரு சர்வேயர் எங்க கம்பெனிக்கு வர போறாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே, ஓ அப்ப அந்த சர்வேயரோட கையில காலில் விழுந்தாச்சு, அவர் உதவியோட அந்த வால்ட்டை அடைக்க போறோம்ல அப்படின்னு ஹீரோ லூஸ் டாக் விடுறான். மட சாம்பிராணி சொல்றத முழுசா கேள்றா, அந்த சர்வேயராவே நீ தாண்டா வர போற, நான் என்னைக்கு சொல்றேனோ அன்னைக்கு சர்வேயரா நீ வந்துரு. உண்மையான சர்வேயர் வருவாங்கல்ல, நான் அவங்களுக்கு கால் பண்ணி இன்னைக்கு எங்க கம்பெனில வேலை நிறைய இருக்கு அப்புறமா வாங்கன்னு சொல்லிடுறேன், அதோட இவங்க தான் சர்வேயரா வர போறாங்கன்னு யார் வர போறாங்களோ அவங்க ஐடியும் எங்க கம்பெனி மெயிலுக்கு வந்திருக்கும், அதுலயும் நான் உன்னோட ஐடியா மாத்திடுறேன், கம்பெனிக்கு வா, உன்னோட டூல் பாக்ஸையும் உன் பாக்கெட்டையும் செக் பண்ணுவாங்க, அடுத்து கம்பெனியோட மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர்னு 2 பேருமா சேர்ந்து உன்னை வால்ட்டு கூட்டிட்டு போவாங்க. வால்ட்டை திறக்கிறதுக்கு 2 சாவி வேணும், ஒன்னு மேனேஜர் கையிலையும் இன்னொன்னு அசிஸ்டன்ட் மேனேஜர் கையிலையும் இருக்கும். வால்ட்டை திறந்து விட்டுட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் கிளம்பிடுவாங்க. அப்புறம் மேனேஜரும் சில செக்யூரிட்டி கார்ட்ஸும் தான் அங்க இருப்பாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, மேனேஜரை அங்க இருந்து எப்படி வெளியே வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், உன் ஃப்ரெண்டு பந்தா இருக்கான்ல அவனை என் கம்பெனிக்கு போனை போட்டு மேனேஜரோட பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து கால் பண்றான்னு சொல்ல தலை போற காரியமா இருந்தாலும் பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து கால் வந்திருக்குன்னா மேனேஜர் எடுக்காம இருக்கவே மாட்டாரு. போன் எடுக்க மேனேஜர் வந்துருவாரா? கம்பல்சரி சர்வே பண்ற இடத்துல பேங்க் எம்ப்ளாயி ஒருத்தவங்க இருந்தே ஆகணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் அம்மா அது ஒரு சோத்து சோம்பேறி, ஐயோ வால்ட்டுக்கு படி இறங்கி போய் திரும்ப படி ஏறி வரணுமா அப்படின்னு அது போவாது. பக்கத்துல இருக்க என்னதான் நீ போய் பாராமா அப்படின்னு கேட்கும். நான் கிளம்பி வரும்போது சில ஃபைல்ஸ் எல்லாம் கையில எடுத்துட்டு வரேன். வால்ட்டு கிட்ட வந்ததும் தவறி கீழே விழற மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் பறக்க விடுறேன். எனக்கு ஹெல்ப் பண்ண செக்யூரிட்டி கார்ட்ஸ் வருவாங்க. அவங்க அந்த ஃபைல்ஸ் எடுத்து அடுக்கி என்கிட்ட குடுக்குற வரைக்கும் உனக்கு டைம். ஓட்டைக்கு கீழே 4 கண்ணை வச்சுக்கோ, மேல நீரு, 2 பேருமா சேர்ந்து சட்டு புட்டுன்னு அந்த ஓட்டையை மூடி விடுங்க அப்படின்னு ஹீரோயின் பிளான முடிகிறா. நாம பிளான்ல ஸ்டார்டிங் சிறப்பா இருந்தாலும் லாஸ்ட்ல மொக்கையா இருக்கே. பேப்பர் எடுத்து அடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த டைம்ல எங்களால ஓட்டையை அடைக்க முடியுமா, இந்த டைம் போதுமானு ஹீரோவுக்கு ஒரு டவுட். அங்கதாண்டா அடிச்சிருக்கான ஆணியே, நான் கையில எடுத்துட்டு வர ஃபைல் சாதாரண ஃபைல் இல்ல, பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் அந்த மாசம் எவ்வளவு போனஸ் வரப்போதோ அது சம்பந்தப்பட்ட ஃபைல். சோ செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு வரப்போகுதுன்ற ஆசையில ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் எடுக்காம அவனுங்க பேர் கொண்ட ஃபைல் எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டே தடவுவானுங்க. இந்த டைம் பத்தாதா, என்னால இதான்பா பண்ண முடியும், முடிச்சு விடு அப்படின்னு பிளான் எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. இவ்வளவு நல்லது பண்ற, எல்லாம் முடிஞ்சதும் நான் உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோமா, உனக்கும் பார்த்து பண்றேன் அப்படின்னு ஹீரோ பணம் கொடுக்கறதா சொன்னதும், பணமா, பணத்துக்காக வேணா இதெல்லாம் பண்றேன்னு நினைக்கிறேன், எனக்கு பணம்லாம் வேணாம், அதுக்கு பதிலா நான் ஸ்கூல் படிக்கும் போது உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தான்ல அதை மட்டும் கூட, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. ஆனா அவ எந்த லெட்டரை பத்தி பேசுறான்னு ஹீரோக்கு தெரியாது. ஆக்சுவலா ஹீரோயின் அந்த லெட்டரை 4 கண்ணு கிட்ட கொடுத்துருப்பா, ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்லி. அவன் கேட்டான், அவங்கிட்ட அப்பவே கொடுத்துட்டான்றான். ஹீரோ எங்க வச்சிருக்கேன்னு தெரியாம வீடு முழுக்க ராவுன்னு ராவுறாரு. கேட்ச பாடு இல்ல. இதுக்கு நடுவுல ஹீரோக்கு ஒருத்தவன் கடன் கொடுத்தான்ல, அந்த வைல்டு ஃபாரஸ்ட் ஒயிட் குரங்கு சொன்ன டைம்ல ஹீரோ பணத்தை திரும்ப கொடுக்கலன்னதும் ஆளுங்களோட வீட்டுக்கு வந்து ஹீரோவை நொறுக்குன்னு நொறுக்கிடுறான். சோ வீடு வரைக்கும் மேட்டர் தெரிஞ்சதும் ஹீரோவுக்கு ஒரே ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுச்சு.
ரைட்ரா, இனிமேல் எதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதைத்தான் பண்ணி ஆகணும். வாழ்க்கையில காசு சும்மா தானே இருக்கு, ஒரு நைட்டுக்கு அதை கடனா எடுத்துட்டு திரும்ப அதை அங்கேயே வச்சிருவோம் அப்படின்னு நைட் டைம்ல ஹீரோ இவர் ஹோட்டல் வரப்போ அப்பதாங்க நாலு கண்ணு அங்க இருந்து கிளம்புறான். போகல நண்பா, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பேக கடனா வாங்கினல, அந்த பேக டேபிள்ல வச்சிருக்கேன்டா, எடுத்துக்கோ, காலையில சந்திப்போன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவன் எந்த பேக்கை வச்சுட்டு போனானோ ஹீரோ அந்த பேக்ல தான் வால்ட்ல இருந்து தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு போயும் சூது விளையாட போறாங்க. அதாவது இந்த காசை வச்சு கடங்காரனு கொடுக்க வேண்டிய காசை சூதுல ஜெயிச்சு அப்புறம் எடுத்த காசை வால்ட்ல எடுத்த இடத்துல வச்சிருவானா. இதெல்லாம் நடக்கிற கதையா? இதுல ஒரு புரோக்கர் சப்போர்ட் வேற. விளையாட போற சூதுல ஜெயிக்கிறதுக்கு புரோக்கர் சைகையை காட்டுவானா. நம்பி ஹீரோவும் போயிட்டாங்க. விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹீரோவுக்கு ஒரு போன் கால். பாதிரி அடிச்சுட்டு ஹீரோ பணத்தோட அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் தான் இந்த புரோக்கரோட தில்லாலங்கடி வேலையே நமக்கு தெரியுது. புரோக்கரும் சரி, அங்க விளையாட உட்காந்துருக்க பிளேயர்ஸும் சரி, அவனுங்க கூட்டுங்க ஹீரோ கிட்ட இருந்து பணத்தை புடிங்கலான்னு அவனுங்க பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. கடவுள் ஹீரோவை காப்பாத்திட்டாரு. இதோட ஹீரோ அறக்க பறக்க ஒன்னால. காரணம், ஹீரோவோட வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. நல்ல வேலையா வீட்டுல இருந்த தாத்தாவுக்கு எதுவும் ஆகல. அதே டைம் ஹீரோவை பார்க்க ஹீரோயினும் வந்ததுனால அவ தான் தாத்தாவை காப்பாத்தியே இருக்கா. நான் அப்படி உனக்கு என்னதாமா பண்ண, தேடி தேடி வந்து இவ்வளவு நல்லது பண்ற, உனக்கு எனக்கும் என்னதான் சம்பந்தம்னு ஹீரோ கேட்க, ஓ அது உனக்கு தெரியவே தெரியாதுல்ல, உனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா நம்ம 12வது படிக்கும் போது நம்ம கிளாஸ்ல தான் என்ன யாருக்குமே பிடிக்காது. நான் எப்பவும் தனியா தான் வீட்டுக்கு போவேன், தனியா தான் ஸ்கூலுக்கு வருவேன். அப்படி ஒரு நாள் ஸ்கூலை விட்டு தனியா சாயந்தரம் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு கேங்ஸ்டர் என்ன கடத்தி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போய் என்ன கெடுக்க பார்த்தான். அப்ப யாரோ அந்த பில்டிங் குள்ள வர மாதிரி சவுண்ட் கேட்டதும், என் ஆள் வந்துட்டான்டா, இன்னைக்கு உன்னை பிரிக்க போறான்டா அப்படின்னு நான் காட்டின ஆவாஸ்ல கேங்ஸ்டர் பயந்து ஓடிட்டான். பட் யார் வராங்கன்னு எனக்கே தெரியாது. வந்தது யாருன்னு ஒளிஞ்சிருந்து பார்த்தா அங்க யார் தெரியுமா வந்தா, நீதான். நீயும் 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்கூல் படிக்கும் போது ஆர்கெஸ்ட்ரா ஒண்ணு வச்சு அப்பப்போ பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களே, அது சம்பந்தமா ரிஹர்சல் பண்ண அங்க வந்திருக்கீங்க. நீங்க தெரிஞ்சு வந்தீங்களோ தெரியாம வந்தீங்களோ, அன்னைக்கு நீங்க வந்ததுனால மட்டும்தான் நான் காப்பாத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் உனக்காக ஒரு லெட்டரையும் எழுதி அதை 4 கண்ணு கிட்ட கொடுத்தேன். என் உயிரையே காப்பாத்தின உனக்கு நான் இது கூட பண்ணலனா எப்படி அப்படின்னு கரடு முரடா போயிட்டு இருந்த கதையில ஹீரோயின் ஒரு காதல் கதையை தூக்கி போட, சச்ச இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏமாத்துற கதையா, வாழ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்துட்டோமே, தப்பு தானே, சரி போய் பணத்தை எடுத்த இடத்துலயே வச்சிருவோம் அப்படின்னு ஹீரோ பண பேக்கோட ஹோட்டல் போனா அங்க கடங்காரன் ஆல்ரெடி 4-5 எடுபடிசோட வந்து உட்காந்துருக்கான். கடங்காரனுக்கு எல்லா இடத்துலயும் காது இருக்கும் போலங்க. ஹீரோ பண பேக்கோட சூது விளையாட போனார் இல்ல, ஏதோ ஒரு காது கடங்காரங்கிட்ட அதை கோத்து விட்டுருச்சு. என்னப்பா, ஏழுமலையா உண்டியல்ல இருக்கிறத விட உன் உண்டியல்ல தான் பணம் அதிகமா இருக்கான் கேள்விப்பட்டேன், கேம்லாம் விளையாட போற, ஆனா எனக்கு கொடுக்க வேண்டிய காசை மட்டும் கொடுக்காம இல்லன்ற பத்தியா, ஏன் அப்படியெல்லாம், பணத்தை கொடுத்துரு நான் பாட்டுக்கு போறேன் அப்படின்னு கடங்காரன் கேக்குறான். இப்பவும் ஹீரோ என்கிட்ட பணம் இல்லன்றதான் சொல்றான். பரவாயில்ல, நீ உன் கையில இருக்க பேக்க கூட, பணம் இருக்கா இல்லையா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கடங்காரன் கேட்க, ஹீரோ கொடுக்க முடியாதுன்னு பேக்கோட ஓட அம்முலி தூமுலியே நடக்குதுங்க. 4 கண்ணும் பந்தாவும் ஹீரோவுக்கு சப்போர்ட்டா போனாலும் அவங்களையும் போட்டு பொழந்துட்டு நல்லா டெல்டா பகுதியில சுத்துற தேவாங்க மாதிரியே இருப்பான் பாருங்க கடங்காரன். அவன் அந்த பண பேக்க வாங்கிட்டு தான் போவன்னு ஒத்த காலில் நிக்கிறான். நினைச்ச மாதிரியே ஹீரோவை அடிச்சு போட்டு பண பேக்க புடிங்கிட்டு கிளம்பிட்டான். நாளைக்கு வால்ட்ல இருந்து பணம் எடுத்த மேட்டர் வெளியே வந்தா ஹீரோ உட்பட 3 பேருக்கு தானே பிரச்சனை. ஏன் நான் பண்ண தப்புக்கு நீங்க எல்லாம் ஏன் மாட்டிக்கணும், நான் தானே பணத்தை எடுத்தேன், நானே போலீஸ்ட்ட போய் சரண்டர் ஆயிடுறேன், உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அடுத்த நாள் கொற்ற மழையில ஹீரோ ஸ்டேஷன்ல போய் உண்மையை சொல்ல போறான். சேம் டைம் தாங்க ஃபைனான்ஸ் கம்பெனில கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த 4 மாஸ்க் மூஞ்சிங்க போயிருக்கு. இந்த தடவையும் ஹீரோ உண்மையை சொல்லவில்ல. அதுக்குள்ள ஃபைனான்ஸ் கம்பெனில ராபரி நடக்குதுன்ற கால் வந்ததும் டிபார்ட்மெண்ட்ல இருக்க மொத்த போலீஸும் பறக்குறாங்க. போன் பேசிட்டு இருக்கிறத ஹீரோவும் பாத்துட்டாரு. அடங்கொப்பன் தன்னான, நம்ம ஓட்ட போட்ட ஃபைனான்ஸ் கம்பெனில கொள்ள நடக்குது, ஆஹா உள்ள என் ஆள் வேற இருப்பாளே, இப்ப என்னமாச்சு பண்ணணுமேனு விறுவிறுன்னு கடைக்கு வந்த ஹீரோ 4 கண்ணு மட்டும் தான் கடையில இருக்கான். பந்தா எங்க போனான்னு தெரியல. மச்சான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுரா, இப்ப நான் ஹீரோயிசம் பண்ணி ஆளை காப்பாத்தியே ஆகணும், நீ இங்கே இரு, நீ என் கூட வர வேணாம், 1 மணி நேரம் மேல போயிட்டு நான் திரும்ப வரலன்னு வையேன், போலீஸ் கால் பண்ணி வர வச்சிரு சரியா அப்படின்னு ஹீரோ ஓட்ட வழியா வால்ட்டுக்குள்ள போறப்பதான் குரங்கு மூஞ்சி வழி இருக்கான்னு பார்த்து வால்ட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோ அவனுக்கு பயந்து ஒரு கபோர்டு ஓரமா பதுங்கிட்டு இருக்க, வந்த குரங்கு மூஞ்சி ஓட்டை எட்டி பாக்குறான் பாருங்க. ஹீரோ அந்த 4 கண்ணை கீழே இருந்தானே சொல்லிட்டு வந்தாரு. அவன் என்னடா நான் கூப்பிட்ட உடனே கூட வர குட்டி நாய் மாதிரி ஹீரோக்கு பின்னாலேயே அவனும் ஓட்ட வழியா மேல வந்து நிக்கிறான். குரங்கு மூஞ்சி கிட்ட மாட்டிக்கிட்டான். குரங்கு மூஞ்சி துப்பாக்கி முனையில 4 கண்ணை பிடிச்சதும் புட்டாரு பாருங்க. ஹீரோ பின்னால இருந்து குரங்கு மூஞ்சியோட மண்டையிலேயே அவன் மயக்கமாயிட்டான். ஏன்டா என்ன இப்படி சோதிக்கிற, உன்னை நான் கீழே இருந்தாண்டா சொன்னேன், ஏன்டா மேல வந்து 7:30 கூட்டுறன்னு ஹீரோ 4 கண்ணு கிட்ட கேட்டா. இல்ல மச்சான், நீ போறப்போ 1 மணி நேரத்துக்குள்ள நான் வரனான்னு பாரு, இல்லனா போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொன்னேன். ஒரு சின்ன டவுட்ரா, ஒருவேளை 1 மணி நேரத்துக்குள்ள நீ வராம வேற யாராவது வந்தா அப்ப என்ன பண்ணுன்னு சொல்லாமலே போயிட்டியே, அதை கேட்கதான் வந்தேன்னு நிலம புரியாம 4 கண்ணு காண்டாகிறான். சத்தியமா உன்னை இங்கே அடிச்சு புதைச்சிருவோண்டா. சரி வந்தது வந்துட்ட, இவனை பாத்துக்கிட்டு இங்கே இரு, நான் போய் ஆளுக்கு என்ன நிலமன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு குரங்கு மூஞ்சி போட்டிருக்கான் இல்லைங்களா கெட்டப்பு. அவன் ட்ரெஸ் மாஸ்க் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு கூடவே இவன் கண்ணையும் எடுத்துக்கிட்டு மீதி ராபரி பண்ண வந்த ஆளுங்கெல்லாம் எங்க இருக்காங்களோ ஹீரோ அங்க போய் மிங்கல் ஆகுறாரு. குரங்கு மூஞ்சி ரொம்ப நேரமா மயக்கத்திலே இருந்ததுனால வாக்கி டாக்கில பேய்
மூஞ்சி பேசும்போது அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இப்ப ஹீரோ போய் நின்னதும் வந்தவனை குரங்கு மூஞ்சி நினைச்சுக்கிட்டு பேய் மூஞ்சி கேள்வியா கேக்குறான். எங்கடா போன? இவ்வளவு நேரமா ரெஸ்பான்ஸ் பண்ணாம என்ன பண்ண நீ? அது இதுன்னு தெரியாதனமா ஹீரோ வாயை திறந்துட்டாரு. வாய்க்கரிசிதான் பதில் சொல்லாம இவன் போக மாட்டான் போலியே, எப்படி இவனை சமாளிக்கிறது அப்படின்னு ஹீரோ மண்டைய சொரிஞ்சிட்டு இருக்கப்போ வெளியே இருக்க போலீஸ்ட இருந்து உள்ள கால் வருது. பேய் மூஞ்சி அதை எடுக்க போயிடுறான். கிரேட் எஸ்கேப்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மாட்டிட்டு இருக்க எம்ப்ளாயிஸ் கூட்டத்துல திரும்பி பார்த்தா ஹீரோயின் அங்கதாங்க இருக்கா. இதுக்குள்ள இங்க இருக்க வேண்டிய எம்ப்ளாயிஸ்ல ஒரு ஆளை காணோம். யாரோ தப்பிச்சு இந்த கம்பெனிக்குள்ளேயே தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க. நாய் மூஞ்சி அந்த ஆளை தேடியும் கண்டுபிடிச்சிடுறான். வேற யாரும் இல்லங்க, ஹீரோயினுக்கு ஆவாத அந்த பணக்கார வீட்டு பொண்ணு தான். என்ன தைரியம் இருந்தா போனோட ஓடி போய் எங்களுக்கு ஆப்போசிட்டாவே போன் பண்ணி மாட்டியோட பாப்ப. அவ கைய தனியா வெட்டி வெளியே இருக்க போலீஸ்க்கு அனுப்புடா, அப்ப தெரியும் நம்ம யாருன்னு அப்படின்னு பேய் மூஞ்சி சொல்லி அவ கைய வெட்ட போறாங்க. ஹீரோயின் இடத்துல யாரு இருந்தாலும் என்ன எவ்வளவுலாம் டார்ச்சர் பண்ண சாவுடின்னு கம்முன்னு தானே இருப்பாங்க. பட் ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்க, அவளை எதுவும் பண்ணாதீங்க. நீங்க இங்க இருந்து தப்பிக்க உங்களுக்கு வேற வழி வேணும், அவ்வளவுதானே. எனக்கு இன்னொரு வழி தெரியும், நான் சொல்றேன்னு உண்மையை சொல்லிட்டா. அதுலயும் ஹீரோயின் நேக்குங்க. அவ சொல்ற கதையை கேளுங்களேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கே தெரியாம கம்பெனில ஒரு இடத்துல ஓட்டையை போட்டாங்க. சரி போட்டது போட்டாச்சு, இங்க இருக்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே ஓடிடலான்றதுதான் எங்க பிளானு. நீங்க வரலனா இன்னைக்கு நைட்டு நாங்க அதை தான் பண்ணிருப்போம். என் கூட இங்க வேலை செய்யற எவனுக்குமே என்ன பிடிக்காது. அப்புறம் இவனுக்கு கூட இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படி நினைச்சிட்டு இருக்கப்பதான் நீங்க வந்துட்டீங்க. நான் அந்த ஓட்டை எங்க இருக்குன்னு உங்களை காட்டுறேன், நீங்க தப்பிச்சு போங்கன்னு ஹீரோயின் சொல்ல, எங்கம்மா இருக்கு அந்த ஓட்டை? வால்ட்டுக்குள்ளேயா இருக்குன்னு பேய் மூஞ்சி கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிடறான். என்னங்க நீங்க ஒரு குரூப்போட தலைவனா இருப்பீங்க, கெத்தா இருப்பீங்கன்னு நினைச்சா பேப்பைய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அவனுங்க வால்ட்டுக்குள்ள ஓட்டையை போட்டிருந்தா ஏன் என்ன ஹெல்ப்புக்காக கூப்பிடணும்? அவனுங்களே பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி இருக்க போறானுங்க. அதெல்லாம் இல்ல, வேற இடத்துல ஓட்டை இருக்கு, நீங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் கொண்டு போய் வால்ட்ல மூடி வைங்க, நான் அந்த ஓட்டை எங்க இருக்கோ உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு கூட இருக்கவங்க தனக்கு கெட்டதே பண்ணியிருந்தாலும் அவங்கள பார்த்த ஹீரோயின் போராடுறா. பேய் மூஞ்சி ஃபர்ஸ்ட் அதை நம்பி எம்ப்ளாயிஸ் எழுப்பி வால்ட்டுக்குள்ள அனுப்பவும் பாக்குறான். திடீர்னு அவனுக்குள்ள இருக்க பச்சி என்ன கருமாந்தரத்தை சொல்லிச்சோ, இரு இந்த பொண்ணு சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. கூட இருக்கவங்க யாருக்கும் அவளை பிடிக்காதுன்றா, இவளுக்கும் அவங்கள பிடிக்காதுன்றா. பிடிக்காதவங்கள ஏன் பத்திரமா வால்ட்டுக்குள்ள அடிச்சு வைக்க சொல்லணும்? எங்கேயோ ஏதோ சரியில்லையே. பிடிக்கலனா அவங்கள போட்டு தள்ளுறது தானே முறை. பேசாம ஒண்ணு பண்ணுவோம், இங்க இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா அந்த ஓட்ட வழியா வெளியே போவோம். அத பேய் மூஞ்சி சொல்லி ஆட்டத்தை ஆரம்பிக்க ஹீரோ தாங்க துப்பாக்கியோட இருக்காரு. கபார்னு பேய் மூஞ்ச துப்பாக்கி முனையில புடிச்சிட்டாரு. ஹீரோவோட குரலை வச்சு வந்திருக்கிறது ஹீரோ தான். ஹீரோயின் புடிச்சிட்டா. எனக்காக வாடா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்த நான் மனுஷன்டானி அப்படின்னு ஹீரோயின் காதல்ல பொங்குறா. ஏமா இந்த பொங்கல் இட்லி வடை பூரி எல்லாம் அப்புறம் வச்சுக்கோமா, ஃபர்ஸ்ட் எல்லாரையும் கூட்டிட்டு வால்ட்டுக்குள்ள போமா, நான் பின்னாலேயே வரேன்னு ஹீரோ சொன்னதும் மொத்த பேரும் திடுன்னு வால்ட்டு நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. டக்குன்னு என்னடான்னா எவ்வளவு ஸ்பீட்ல அந்த பக்கம் ஓடினானுங்களோ திரும்ப அதே ஸ்பீட்ல அங்க இருந்து ரிட்டர்ன் வரானுங்க. ஏண்டானா மயக்கத்துல இருந்தாலும் குரங்கு மூஞ்சி அவன் மயக்கம் தெளிஞ்சு கூட பாதுகாப்புக்காக இருந்த 4 கண்ணை கத்தி முனையில புடிச்சிட்டான். அவன் துப்பாக்கி தானே இப்ப ஹீரோ கையிலயும் இருக்கு. அட சை, வான் துப்பாக்கி வச்சாடா அவன் மிரட்டிட்டு இருந்தான். குரங்கு இனிமேல் எதுக்கும் பயப்படாத, கடிக்கிற வேலையை ஆரம்பி, நான் 3 எண்ணுவேன், நீ எங்க 4 கண்ணோட கழுத்தை அறுத்து போடு, முடிஞ்சா இவனை ஷூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பேய் மூஞ்சி 1 2ன்னு எண்ண ஆரம்பிக்கிறான். 2 சொல்லும் போதே ஹீரோ சரண்டர் ஆயிட்டாரு. 2 உயிர் முக்கியமாச்சு. ஹீரோ மாட்டிக்கிட்டதும் இது வரைக்கும் மாஸ்கோடையே சுத்திட்டு இருந்தானுங்களே எல்லாரும். ஒவ்வொருத்தவன அவன் மூஞ்சில இருக்க மாஸ்க கழட்ட அதுக்கு பின்னால ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அப்படி இருக்கும் நான் கூட நினைச்சேன். ஏமாத்திட்டானுங்க, அதை ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கணும்ல, கொடுத்தாச்சு. அந்த மாதிரி எதுவும் இல்ல, அவனுங்க யாரோ 4 திட்டு கொட்டுங்க, 4 பேர் மூஞ்சியும் காட்டிட்டு அங்க சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பந்தாவை காட்டினா வால்ட்ல இருந்து ஹீரோ பணத்தை எடுத்துட்டு வந்துட்டாருன்னு கோவத்துல தான் இருந்தான். ஹீரோ கிட்ட சண்டையும் போட்டான். என்ன இருந்தாலும் அவன் ஹீரோ 4 கண்ணெல்லாம் 20 வருஷத்துக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ். கோவப்பட்டான்றதுக்காக அப்படியேவா ஹீரோ கைட்டி விட்டுருவான்? தான் காரை வித்தாவாச்சு ஹீரோ வால்ட்ல இருந்து எடுத்த பணத்தை திரும்ப அங்கேயே வச்சிடணும்னு இவன் ஒரு இடத்துல கார்ல உட்காந்து போன்ல பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்த்து இந்த கடங்கார பையன் இன்னமும் ஹீரோ கிட்ட இருந்து புடுங்கின பண பேக இடுப்புலதான் மாட்டி வச்சிருக்கான். அவன் ஒரு பார்ல இருந்து வெளியே வர இந்த நந்தகோபால் இங்கதான் இருக்கானா? எவ்வளவு வன்முறையா அந்த பேக புடிங்கிட்டு போனா, நம்மள அதே வன்முறையை காட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு தம்மா தோண்டு கத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டு பந்தா கடங்காரன் கிட்ட நெருங்குறான். பட் அப்ப அவன் கூட ஆளுங்களா இருந்ததுனால பந்தாவால எதுவும் பண்ண முடியல. அதுக்குன்னு அப்படியே விடவும் இல்லங்க. இதுக்கப்புறம் பந்தா ஆளுங்க யாரும் இல்லாம தனியா கார் எடுத்துட்டு கிளம்புனதும் பந்தா அவன் கார் ஆக்சிலேட்டர் மேல ஏறி நின்னு குத்துனாம் பாருங்க. கடங்காரன் கார் மேல ஒரு குத்து, அவன் காரு தலைகீழா கவுந்துக்குச்சு. பந்தாவுக்கும் செம்மாட்டி தான். இருந்தும் காரை விட்டு இறங்கி வந்து கடங்காரன் கிட்ட இருக்க பேக புடிங்கிட்டான். என்ன அப்ப கடங்காரன் பந்தாவோட மூஞ்சியும் பாத்துட்டான். நீயா அப்படின்னு அவன் ஷாக்காக, நானே தான்டா, என்னையும் என் ஃப்ரெண்டையும் போட்டு எப்படியெல்லாம் போராட்டின பார்த்தல்ல என் கெத்த, இனிமேல் மரியாதையா நடந்துக்கணும் பட்டாமாமேன்னு நடைய கட்டின பந்தா ஹோட்டல்ல ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வரான். அவங்க இல்ல, சாப்பாடு ரெடியா இருக்கு. அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேல இருக்க 4 திட்டு கோட்டுங்களும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு பண பேக்கோட இங்க வரானுங்க. கட்டத்துல
பக்கத்துல காய் தப்பா நவுறுது. 4 பேரும் ஓட்ட வழியா இங்க வரானுங்கன்னா சேட்டையா தான் இருக்கும். நமக்கு ஏன் அது சைலண்டா எஸ் ஆயிடுவோன்னு. நீங்க தான் ஹோட்டல் ஓனரா? சாப்பாடு சாப்பிட்டேன், ஒன்னும் அவ்வளவா நல்லா இல்ல, நெக்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு கரண்டுக்க பாக்குறான். கூட்டுருவானுங்களா? எங்கே போற, இங்கே வா அப்படின்னு பந்தாவை தொக்கா தூக்கி பந்தா ஹீரோ ஹீரோயின் 4 கண்ணு 4 பேரையும் வட்டமா கட்டி போட்ட இந்த 4 பேரும் ஹோட்டல் முழுக்க பெட்ரோலை ஊத்தி எரிக்க போறானுங்க. அதுக்குள்ள நம்ம ஆளுங்க 4 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷனுங்க சாக போறானுங்க. அதுக்கு முன்னால சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடணும்ல. 4 கண்ணு இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் அவுத்து வர்றான். ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோயின் ஹீரோ கொடுக்க சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்தால, அதை இந்த படுபாவி பையன் ஹீரோ கிட்ட கொடுக்கவே இல்லை போலங்க. ஒரு பொண்ணு இந்த லெட்டரை அவங்கிட்ட கொடுக்க சொன்னான்னு சொன்னா அதை நம்ப மாட்டானுங்க. பதிலுக்கு நம்மளே கலாய்ப்பானுங்கன்னு சொல்லி இவன் லெட்டரை கொடுக்கல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வருவான்னு இவன் என்ன கனவா கண்டான். இதோட நண்பா நான் அவங்கிட்ட இருந்து ஒரு பேக்கை கடனா வாங்கினல, அதை டேபிள்ல வச்சிருக்கேன்னு இவன் சொல்லி அந்த பேக்ல தானே ஹீரோ வார்ட்ல இருந்து எடுத்த பணத்தெல்லாம் தூக்கி வச்சான். அப்ப ஹீரோயின் கொடுத்த லெட்டரை 4 கண்ணு அந்த பேக்ல தான் வச்சிருக்கானா. இப்போ லெட்டர் இருக்க அந்த பேக்கோ திருட்டு கோட்டைங்க கையில இருக்கு. யார் கையில இருந்தா என்ன, நம்ம என்னதை பார்க்கவா போறோம், நம்மளே சாவ போறோம். சரி பாத்துக்கலான்னு சாவறதுக்கே ரெடி ஆயிட்டாங்க. பேய் மூஞ்சி ஹீரோ தலையில துப்பாக்கி வச்சு ட்ரிகரை அழுத்தவும் போறான். அழுத்தியும் துப்பாக்கி வெடிக்கல. இப்ப புரியுதா, ஹீரோ பேய் மூஞ்சி தலையில துப்பாக்கியை வச்சிருந்தோம் அவனுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சுன்னு. அது ஃபேக்கான துப்பாக்கி போல. குரங்கு மூஞ்சி கிட்ட இருந்து தான் ஹீரோ துப்பாக்கியை வாங்கியிருக்கான்னதும் ஃபேக் துப்பாக்கின்னு தெரிஞ்சுதான் பேய் மூஞ்சிக்கு தைரியமே வந்திருக்கு. துப்பாக்கி இல்லைன்னா என்ன, அதான் அவங்கள சுத்தி பெட்ரோலை ஊத்திட்டேனே, போயிட்டு வாங்கன்னு நெருப்ப கொளுத்துறதுக்குள்ள ஒருத்தவன் கையில தடியோட இங்க ஓடி வரான். உள்ள 4 பேர் இருக்கிறத பார்த்துட்டு திரும்ப வந்த வேகத்திலேயே வெளியே வர்றான். திரும்ப வரும்போது 1 2 3 4ன்னு ஆளுங்க வந்துகிட்டே இருக்கானுங்க. எல்லாம் கடங்காரனோட ஆளுங்க. ஏமிராது ஒருத்தன் வருவான் தலையில தட்டி அனுப்பி விட்டுலான்னு பார்த்தா இங்க ஏடா கூடமான 85 பேர் வந்து நிக்கிறானுங்க. இவனுங்களை எப்படா சமாளிக்கிறதுன்னு திருட்டு கோட்டைங்க 4 பேர் ரெடியாக, கடங்காரனும் அவ ஆளுங்களும் ரெடியாக ஹோட்டலே போர்க்களம் ஆகுது. நடந்த சண்டையில கடங்காரன் கூட்டத்துல எல்லாரும் காலி. திட்டுக்கோட்டை கூட்டத்திலயும் பேய் மூஞ்சி மட்டும்தான் அரகுர உயிரோட இருக்கான். இந்த கேப்ல கட்டி போட்டு வச்சிருந்தானுங்கல்ல நம்ம ஆளுங்கள, யாருக்கும் தெரியாம பந்தாவோட பாக்கெட்ல இருக்க கத்தி எடுத்து ஹீரோ கயிறு அவுத்துட்டு ரிலீஸ் ஆயிட்டாரு. லாஸ்டா ஹீரோவுக்கும் பேய் மூஞ்சிக்கும் சண்டை நடக்கும்னு பார்த்தா வேணவே வேணாம். எவன் போனா என்ன வந்தா என்ன, நான் உயிரோட தானே இருக்கேன், எனக்கு எச்ச காசு போதும்னு 2 பண பேக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு பேய் மூஞ்சி ஓடுறாங்க. அப்படியே விட்டு இருக்கலாம், அவன் வேற 2 பேக் எடுத்துட்டு போயிருந்தான்னா கரெக்டா ஹீரோயின் கொடுத்த லெட்டர் எந்த பேக்ல இருக்கோ அந்த பேக்ல பைபிள் எடுத்துட்டு போதே. வேணாண்டா அவன் போனா போயிட்டு போறான்டா உட்ரான்னு இவங்க எவ்வளவு சொன்னாலும் அந்த லெட்டர் எனக்கு வேணும், நான் அதுல இருக்கிறத படிச்சே தீருவேன்னு மானவரியா ஹீரோ அவனை துரத்துறாரு. வழியில 2 பேரும் மாறி மாறி கத்தியால குத்திக்கிட்டு என்ன நடந்தாலும் ஹீரோ அந்த லெட்டரை படிச்சே தீருவன்றதுல உறுதியா இருக்காரு. கடைசியா பேய் மூஞ்சி ஹீரோவை குத்தி போட்டு 2 பண பேக்கை தூக்கிட்டு ஓடுறான். அப்ப ரோட்ல வந்துட்டு இருந்த ஒரு காரு அவனை அடிச்சு தூக்குது. இந்த நிலைமையில கூடங்க நடக்கவே முடியலனாலும் ஊர்ந்துகிட்டே போயிட்டு ஹீரோ பேக்ல இருக்க லெட்டரை எடுத்துட்டாரு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா முக்கியமான டைம்ல என் உயிரை காப்பாத்துன ஹீரோ நீ. யாருக்கு நீ எப்படியோ எனக்கு நீ ஹீரோ தான். நான் நாளைக்கே இந்த ஸ்கூலை விட்டு போறேன். இனிமேல் நீ நானும் பார்த்துப்பான்னு தெரியல, அதுக்கு முன்னால உங்ககிட்ட இதை சொல்லணும்னு தோணுச்சு, லெட்டர்ல சொல்லிட்டேன், நான் போயிட்டு வரேன்னு ஹீரோயின் காதலோட ஒரு கதையை எழுதிருக்கா. அதை பச்சிக்கிட்டே ஹீரோ மயக்கமானதும் அங்க சீனை கட் பண்ணா. ஹீரோவுக்கு உடம்பெல்லாம் தெரியிடுச்சு. ஹீரோ ஹீரோயின் 4 கண்ணு பந்தா இவங்கெல்லாம் ஒரு இடத்துல வட்ட மேசை மாநாடு நடத்துறாங்க. பைனான்ஸ் கம்பெனில இருந்து கொல்ல போக வேண்டிய எவ்வளவோ பணத்தை இவங்க காப்பாத்தி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு ரிவார்டா இவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கு. பிறகு என்னடா, ஒரு கூட்டத்துல பெண் இருந்தாதான் அந்த கூட்டமே வலிமையாகும்னுவாங்க. போன தடவை நம்ம கூட பொண்ணு இல்ல, அனாமத்தா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அது லாஸ்ட்ல போயிடுச்சு. இப்பதான் நம்ம கூட ஹீரோயின் ஒரு தங்கு வரைக்கே. இந்த தங்கத்தை வச்சு மறுபடியும் ரிவார்டு கொடுத்த பணம் மூலியமா ஹோட்டல் ஒன்று ஆரம்பிப்போம். போன தடவை மாதிரி இல்லாம ஹோட்டலை வச்சு கூடிய சீக்கிரம் வெற்றிக்குரிய போடுறோம், நம்மளும் சாதிச்சு காட்டுறோம் அப்படின்னு 4 பேரும் குஜாலா பேசி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதேங்க ஹாப்பி எண்டிங்கோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.